Hello students, 10th Maths Chapter 2 Numbers in Sequence example 2.25 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the 15th and 24th term and nth term, general term of an AP given by அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3, 15, 27, 39 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 15th term கண்டுபிடிக்கணும், 24th term கண்டுபிடிக்கணும், nth term TN அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த சீக்வன்ஸ் வச்சு என்ன எழுதலாம், ஏ கண்டுபிடிச்சிடலாம், டி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம், சோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு இருக்கும். டி இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா t2 மைனஸ் t1, இது ரெண்டோட டிஃபரன்ஸ். சோ t2 மைனஸ் t1 அதாவது 15 மைனஸ் 3 அப்போ வந்து 12. அடுத்து tn ஓட ஃபார்முலா என்ன எழுதிக்கோங்க, tn is equal to a plus n minus 1 into d, இதுதான் tn ஓட ஃபார்முலா. இப்போ எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும்னாலும் நமக்கு இதுதான் ஃபார்முலா ஏபில. இப்போ 15th டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n-க்கு பதிலா 15 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ கிடைச்சிடும். சோ t15 is equal to a-க்கு பதிலா என்னது 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எழுதிருக்கோம். பிளஸ் n-க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 15, சோ 15 minus 1 into d ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 12, சோ 12. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 14, சோ 3 plus 14 into 12, 14 into 12 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 168, சோ 3 plus 168, 3 plus 168 அப்படின்னா 171, so t15 is equal to 171 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், t24, n-க்கு பதிலா 24 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் இந்த ஃபார்முலால. அப்ப t24 is equal to 3 plus 24 minus 1 into 12, 24 minus 1 அப்படின்னா 23, so 3 plus 23 into 12, 23 into 12 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 276, so 3 plus 276 ரெண்டையும் ஆட் பண்ணோம் என்ன வரும் 279, so t24 is equal to 279 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா nth டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏபில இருக்க nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து tn ஓட ஃபார்முலால n-க்கு n-னே வச்சுட்டு a-க்கும் d-க்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். tn ஓட ஃபார்முலா வந்து tn is equal to a plus n minus 1 into d, a-க்கு பதிலா 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், பிளஸ் n minus 1 into d-க்கு பதிலா 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த 12 வந்து இதுக்கு வந்து உள்ள மல்டிபிள் பண்றோம், இந்த ரெண்டு டேர்முக்கு உள்ள மல்டிபிள் பண்றோம். அப்போ 3 பிளஸ் மல்டிபிள் பண்ணாது 12n minus 12, ஓகேயா. அப்போ என்ன வரும் 3 minus 12 அப்படின்னா minus 9, so 12n minus 9. அப்ப tn ஓட வேல்யூ என்னது 12n minus 9. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.